பரிந்து பேசுதலால் நம் குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இங்கே கூடி வந்திருக்கிறோம். குடும்பங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த உன்னதமான ஒரு கொடை. கடவுள் தந்தையாக, மகனாக, தூய ஆவியாராக இருப்பது போல நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் அப்பா என்றும் அம்மா என்றும் பிள்ளைகள் என்றும் அலங்கரித்து இந்த 3 நிலையில் இருப்பவர்களும் ஒன்றாக ஒரே நோக்கோடு வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தமத்திருத்துவமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பங்களை இன்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த குடும்பங்களுக்காக நாம் வேண்டுவோம். நம் ஒவ்வொருடைய குடும்பங்களுமே மரம் போல செழித்து வளர வேண்டும். விதை விட்டு புதிய முளை கண்டு இது காலாகாலத்திற்கும் நீடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நமக்கு கடவுள் சந்ததியினரை கொடுக்கிறார். அந்த சந்ததி நம் பெயர் சொல்லும் அளவிற்கு சிறந்து விளங்க வேண்டும், உயர்ந்து வளர வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அந்த ஆசையினால் நாம் பட்டினி கிடந்தாவது நம்முடைய நெற்றி வியர்வையை நிலத்தில் விளைவைத்து நம்முடைய இரத்தத்தையே வியர்வையாக்கி நாம் துயில் கொள்ளாமல் வெளித்திருந்து பசி என்று பாராமல், தூக்கம் என்று பாராமல், சிரமம் என்று பாராமல் வாழ்வில் எல்லாவற்றையுமே குழந்தைகளுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் சிறப்பாக நம் குழந்தைகள் கல்வி வழியாக நல்ல எதிர்காலத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று என்ன படிப்பு நம் பிள்ளை படித்தால் நாளைய தினத்திலே அவன் உயர்ந்தவனாக இருப்பான். எந்த பள்ளிக்கூடத்திலே நாம் சேர்த்தால், எந்த கல்லூரியிலே சேர்த்தால் அவன் நல்ல வேலை வாங்கி அவன் என்னையும் காப்பாற்றுவான், இந்த குடும்பத்திற்கு நல்ல பெயரை கொண்டு வருவான் என்று 1000 ஆசைகளை நம் மனதிலே வைத்திருப்போம். அதற்கான தருணம் இது. இதோ கல்வியாண்டு, புதிய கல்வியாண்டு துவங்கவிருக்கிறது. உயர்கல்வி செல்லவிருக்கின்றவர்களுக்காக கல்வி நிலையங்கள், வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. இந்த நேரத்திலே நம் பிள்ளையை படிக்க வைக்க அனுப்புகின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே இன்னும் சிறப்பாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் இந்த கல்வியாண்டை நான் துவங்குகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் நிறைவாக பெறுவதற்கு என்னையே நான் கையளிக்கிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று விடாப்பிடியாக அவருடைய ஆசீருக்காக நம்மை கையளித்து ஜெபிக்கின்ற நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல்களை வைக்க வேண்டும்? கல்வி வழியாக இறைவன் நம்மை சிறப்பான முறையிலே ஆசீர்வதிக்க நான் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முறை ஒரு ஓவியன், பென்சிலால் அழகாக ஓவியம் வரையக்கூடியவன், அவன் கடைக்கு செல்கிறான். கடைக்கு சென்று அவனுக்கு பிடித்த பென்சில்கள் வாங்கி வருகிறான். வாங்கி வருகின்ற பொழுது அவன் தேடி தேடி பென்சிலை எடுக்கின்ற பொழுது கடைக்காரர், என்ன சார் இப்படி தேடுறீங்க என்று சொன்னார். இந்த பென்சிலை வைத்து நான் எவ்வளவு உன்னதமான காரியத்தை செய்ய போகிறேன், இந்த பென்சிலுக்கு எவ்வளவு மகத்துவம் வரப்போகிறது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டார். அப்போ இதை கேட்டுக்கிட்டு இந்த பென்சில் மனசுக்குள்ளே நினச்சிச்சான், எனக்கு என்ன மகத்துவம் வரப்போகுது, நான் என்ன அப்படி பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்துச்சான். இந்த ஓவியன் தான் வாங்கி வந்த அழகான ஓவியம் வரையக்கூடிய பேப்பரையும் பென்சிலையும் பக்கத்திலே அதை செதுக்குவதற்கான அந்த பிளேடையும் போட்டுவிட்டு அவர் பக்கத்து அறைக்கு சென்று இன்னும் தளவாடங்களை ஏற்பாடு செய்வதற்காக செல்கிறான். அப்பொழுது பேப்பர் பென்சிலை பார்த்து கொண்டிருக்கிறது. பென்சில் ஏதோ ஒரு ஆர்வத்தோடு பேப்பரை பார்க்கறது. அப்போ அந்த பேப்பரை கேட்குது, ஏன் நீ ஒரு மாதிரியை பார்க்குற அப்படின்னு. அப்போது பென்சில் சொல்லிடுச்சான், என்னை வாங்கிட்டு வந்தவன் என்னை பெரிய இடத்துல வைக்க போகிறதா, என்னை வைத்து ரொம்ப சாதிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதை நான் கேட்டேன்,
அதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு. நான் எப்படி மகத்தானவனாக, நான் எப்படி பெரியவனாக மாறப்போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதான் நடக்கிறதையெல்லாம் ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பேப்பர் சொல்லிடுச்சான், நல்லா கேட்டுக்க, நீ மகத்தான நிலையை அடைய போகிறாய். உன்னை போட்டி போட்டு விலை கொடுத்து வாங்க போகிறார்கள். உன்னுடைய அழகை எல்லோரும் கண்டு ரசிக்கப் போகிறார்கள். அதுக்கு முன்னால் ஒன்றே, முதலில் நீ உன்னை செதுக்குவதற்கு நீ உன்னை அனுமதிக்க வேண்டும். இந்த ஓவியன் முதல்ல உன்னை செதுக்க போகிறான். நீ எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பாக இருப்பதாக, எவ்வளவு அழகாக கவர்ச்சியாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய கூட்டை அவன் செதுக்குவான். அப்படி செதுக்கி உனக்குள் இருக்கின்ற அந்த கருப்பான அந்த பகுதியை அவன் வெளியே எடுக்கின்ற பொழுது அத்தோடு நிறுத்திவிடவில்லை, அவன் இன்னும் அதை கூர்மைப்படுத்துவான். அப்பொழுது உன்னுடைய மேனிக்கு வலிக்கும். நீ விரும்புவதற்கு மாறாக உனக்கு அனுபவம் ஏற்படும். ஏன்? அதை எடுத்துதான் அவன் ஓவியத்தை வரைய ஆரம்பிப்பான். அப்பொழுது உன்னுடைய மேனி கரையும், உன்னுடைய உருவம் மாறும். உன்னை நீ செதுக்க அனுமதித்தால், உன்னை கூர்மைப்படுத்த அனுமதித்தால், உன்னையே நீ உருவத்தை இழக்க அனுமதித்தால், அது அற்புதமான ஓவியமாக மாறவிருக்கிறது. அப்பொழுது நீ மகத்தான இடத்தில் இருப்பாய். உன்னை போட்டி போட்டு வாங்குவதற்கு உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் என்று சொன்னான். அன்பு மாணவ மாணவிகளே, இங்கே இருக்கின்ற அந்த பென்சில் இருக்கிறதே, இந்த பென்சில் தான் நீ. உன்னை நீ செதுக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். உன்னுடைய அப்பா உன் மீது நிறைய கனவு வைத்திருப்பார். உன்னுடைய அம்மா உன் மீது நிறைய கனவு வைத்திருப்பார். நீ ஒரு கல்வி நிலையத்தில் செல்லுகின்ற பொழுது ஆசிரியர் உன் மீது நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பார். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தக்கவாறு உன்னை வடிவமைத்து எடுப்பதற்காக முதலிலே உனக்குள் தேவையற்றது, நிரந்தரமற்றது என்று சொல்லக்கூடிய பகுதிகளை அவர்கள் செதுக்குவார்கள். அதற்கு நீ உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீ தயாராக இருக்க வேண்டும். நீ உன்னை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படியானால் உன்னுடைய நேரம் அது, நீ தூங்குகின்ற நேரம் எது, நீ துயில் எழ வேண்டிய நேரம் எது, நீ விளையாட வேண்டிய நேரம் எது, நீ யாரிடம் பழக வேண்டும், எவ்வளவு நேரம் பழக வேண்டும், என்னென்ன பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று உன்னை செதுக்குவார்கள். அப்பொழுது நீ விரும்புவது போல இல்லையே என்று உனக்கு தோன்றும். நீ விரும்புவது போல இல்லையே என்று ஏன் உனக்கு தோன்றுகிறது என்றால், உன் வயது அப்படி. உன் வயது உடல் பலுகி வறந்து கொண்டே இருக்கக்கூடிய பருவம். உன்னுடைய மூளை பல்வேறு வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம். உன்னுடைய உடலிலே 1000 ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம். அப்பொழுது உனக்குள் உன்னை கட்டுப்படுத்துவதே உனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்பொழுதுதான் உன்னை ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவதற்கு உன் அப்பா சில ஒழுங்குகளை வைப்பார்கள், அம்மா சில ஒழுங்குகளை வைப்பார்கள், உன் ஆசிரியர்கள் சில ஒழுங்குகளை வைப்பார்கள். அப்பொழுதுதான் நீ செதுக்கப்படுவாய். சில பெற்றோருக்கு என் பிள்ளையை செதுக்குவது என்றாலே பிடிக்காது. அவனை ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அவன் மனசை எதுக்கு நோகடிச்சுக்கிட்டு, அவன் எப்படி கொடை போல தலை வச்சானா வச்சுக்கிட்டு போட்டோம், பாதி உடம்பு தெரிகிற மாதிரி அவன் பேன்ஸை கிழிச்சு போட்டு போனானா போயிட்டு போட்டோம் என்று விடுவார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. சரி, அவன் படித்த பிறகுதானே கேட்டான், கொஞ்ச நேரம் மொபைலை பார்த்துக்கிட்டு போட்டோம் என்று நினைப்பார்கள். மொபைல் பார்க்கலாம், ஆனால் படித்த பிறகு அவன் மொபைலை பார்த்தான் என்றால் அவன் அன்று படித்த பாடங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். அறிவியல் பூர்வமாக இதை நிரூபித்து இருக்கிறார்கள். என் அப்பா அம்மாவுக்கு இது தெரிய வேண்டும், ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரிய வேண்டும். இதை மாணவர்களாக இருக்கின்ற பள்ளி மாணவனாக இருந்தாலும் சரி, அவன் உயர்கல்வி படிக்கின்ற கல்லூரி மாணவனாக இருந்தாலும் தன்னை செதுக்கிக் கொள்ளுவதற்கு அவன் தன்னை தயாராக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்து வருகின்ற பொழுது அவர் எப்படி செய்தார் என்றால், அவர் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்பட்டு இருந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. எனவே மாணவிகள் வளரும் பருவத்தில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கட்டுப்பட்டு இருப்பது என்று சொல்வது அவசியமானது.
2 கரைகளுக்குள் கட்டுப்பட்டு ஓடுகின்ற பொழுதுதான் அது நதி, இல்லை என்றால் யாருக்கும் பயன்படாத வெள்ளம். கட்டுப்பட்டு வாழுவது என்பது அவசியமானது. நம்மை செதுக்கின்றவர்கள் நல்லெண்ணத்தோடு செதுக்குகிறார்கள், நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, நீ ஓடுகிறாய், ஆடுகிறாய், விளையாடுகிறாய், எழுதுகிறாய், படிக்கிறாய், பேசுகிறாய், சாதிக்கிறாய், அதை எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூர்மைப்படுத்துவார்கள். சில வேளைகளில் நீயாகவே உன்னை கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். உன் அப்பாவோ அம்மாவோ ஆசிரியர்களோ கூர்மைப்படுத்துவார்கள். உன்னுடைய ஞான மேய்ப்பர்கள் உன்னை கூர்மைப்படுத்துவார்கள். அப்பொழுது உன்னை கூர்மைப்படுத்த, இல்லை நான் விரும்பினது இப்படி இல்லையா, ஏன் என்னை போட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க என்று நமக்கு கேட்க தோன்றும். ஏனென்றால் நாம் விரும்பாதது, நாம் விரும்புவது நமக்கு நடக்கவில்லை என்றால் நமக்கு வலிப்பது போல இருக்கும், நான் விரும்புவதை இழப்பது போல இருக்கும். ஆனால் ஒரு நல்ல பென்சில் ஓவியமாக மாற வேண்டும் என்றால் அது தூய்மைப்படுத்த தன்னை அனுமதிக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த பென்சிலை வைத்து ஒரு ஓவியம் வரைகின்ற பொழுது தான் நினைப்பது போல அதே வடிவம், அதே உருவம் இருக்காது. செதுக்க செதுக்க பென்சிலுடைய வடிவம் மாறிக்கொண்டே இருக்கும். அதில் இருக்கின்ற அந்த கரும் குச்சியானது தன்னுடைய வடிவத்தை இழந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது இன்னொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும், அழகான அற்புதமான ஓவியமாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாணவனும் நான் யாராக மாறிக்கொண்டிருக்கிறேன், நான் இழக்கின்ற சிலவற்றை இழந்தாக வேண்டும். ஒரு செருப்பை எத்தனை வயது வரை தான் போட முடியும்? அப்பா வாங்கி தந்த செருப்பு நான் முதலில் வாங்கிய செருப்பு என்று அறையிலா வைத்து பூட்டி வைப்போம்? இல்லை, இழப்பதை இழந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சின்ன வயசில் போட்ட ட்ரௌசர் என்று சொல்லி ட்ரௌசரை எடுத்து பூட்டி வைத்தா இருப்போம்? இல்லை, நாம் இழப்பதை இழந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இன்னொன்றாக மாறிக்கொண்டிருக்கிறோம், நாம் புதுமையாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். இதை நாம் அனுபவிக்க வேண்டும், இதை நாம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். எனவே நான் என் வடிவத்தை மாற்றினாலும், என் உருவத்தை மாற்றினாலும், நான் எனக்கென்று வைத்திருப்பதை இழக்க நேர்ந்தாலும், எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொழுதுபோக்குகளை நான் தியாகம் செய்ய தயாராக இருந்தாலும், நான் இன்னொன்றாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அன்புமிக்க குழந்தைகளே, மாணவ மாணவிகளே, இன்று பெற்றோர் உங்களை கண்காணிக்கிறார்கள் என்றால், பெற்றோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால், ஆசிரியர்கள் உங்களுக்கு சில நெறிமுறைகளை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அது உங்களுடைய வாழ்வுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய வெற்றி படிகளை நீங்கள் மிதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள். எனவே நாம் அது மொபைல் பார்க்கின்ற அனுபவமாக இருந்தாலும் சரி, விளையாடுகின்ற நேரமாக இருந்தாலும் சரி, யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, ஆடைகள் எப்படி அணிய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை சொல்வதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்க வேண்டும் என்று சில நெறிமுறைகளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய வெற்றிக்காக. அன்புமிக்க பெற்றோர்களுக்கு சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இப்படி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, ஆசைப்படுகின்ற பொழுது நீங்கள் மொபைலை தோண்டி பார்த்தால் உங்கள் பிள்ளைகள் எப்படி வர வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. இவையெல்லாம் மாயக்காட்சிகளால் உருவாக்கப்பட்ட போலிகளும் பிம்பங்களுமாகத்தான் உங்கள் மொபைலில் இருக்கிறது. நீங்கள் டிவியை ஆன் பண்ணி பார்த்தால் அது நீங்கள் சல்லடை போட்டு அடைத்தால் தான் உண்மை செய்தியை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய டெலிவிஷன் அதை உங்களுக்கு கொடுக்காது. எது கொடுக்கும் என்றால், நீங்கள் தெருவில் வாங்க, தெருவில் வந்தால் பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எடுப்பார்கள். உடனே இதுதான் ட்ரெண்டு போல இருக்குது, இதுதான் ஃபேஷன் போல இருக்குது என்றும் மயங்கி விடாதீர்கள். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, நான் எப்படி வளர்ந்தேன், என்னை எப்படி உருவாக்குனீங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி உருவாக்குனாங்க, ஆண்டவரே நீர் உயிருள்ள வேதத்திலே நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர், என் உடலை நான் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், என் கண்களை நான் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், என் உணர்வுகளை நான் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், என் ஆசைகளை நான் எப்படி ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று இறை வார்த்தையை வாசித்து தியானித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு உங்கள் குழந்தைகள் தானே, சிறு பருவம் தானே, அவன் ஒருக்கா தானே கேட்கிறான் என்று ஒரு பைக்கு வாங்கி கொடுப்பதோ, ஹை ஸ்பீட் மோட்டார் வச்ச பைக்கு வாங்கி கொடுப்பதோ, அது எல்லாருக்கும் ஆபத்து என்பது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? சரி, அவன் அந்த இன்ஸ்டாகிராம் தானே வைக்கணும்னு சொல்கிறான், வச்சுட்டு போட்டுமே,
இன்ஸ்டாகிராம் வைப்பதால் என்னென்ன ஆபத்துக்கள் வந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது தெரியுமா? பாலியல் தொல்லைகள் எப்படி வந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா? குழந்தைகளுக்குள் மோகம் எப்படி வருகிறது என்பது தெரியுமா? இந்த மொபைல்னால தான். அதுக்காக மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? யாருக்கு வீட்டிலெல்லாம் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கத்தி இல்லை? எல்லா வீட்லேயுமே கத்தி இருக்குது. மீன் அறுக்கிறதுக்கு ஒரு கத்தி, பழம் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி, காய்கறி வெட்டுறதுக்கு இன்னொரு கத்தி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். மீன் அறுக்கிற கத்தியை வந்து அறாத கத்தியை வச்சு மீன் அறுத்தா மீன் துண்டு குலைஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப கூர்மையான கத்தியை வைத்திருப்போம். கூர்மையான கத்தியை மீன் வெட்டுவதற்காக வைத்திருக்கிற நாம இது நல்ல கத்தி, கூர்மையான கத்தின்னு ஜபாரையில் கொண்டு யாராவது வைப்பாங்களா? நடு அறையில் வைப்பாங்களா? அதை ஒதுக்கி ஒரு மூலையில் தான் வைப்பாங்க. மீன் சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் மீனை வெட்ட பயன்படுத்தக்கூடிய அருவாமனையை வீட்டுக்கு மூலையில் ஒரு இடத்துல வைப்போம். மொபைல் தேவையா? தேவைதான். மீன் அறுக்க வெட்டுற கத்தி மாதிரி தேவையா? தேவை. எதுக்கு அது மொபைல் உருவாக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அது வேண்டாத நேரத்தில் எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே அணைத்து வைத்து விட்டு தூங்க வேண்டிய நேரத்தில் தோல்வி. தலைக்கு மாட்டில் எதுக்கு ஃபோன் வைக்கணும்? தலைக்கு மாட்டில் ஃபோன் வச்சா அதில் பிரெயினில் கேன்சர் வர்றதுக்கா? கண்ணில் கண் பார்வை இழப்பதற்கா? மொபைலை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க வேண்டும். உங்கள் பிள்ளைங்க அதை பார்த்து படிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது நீங்கள் மொபைலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது நீங்கள் டிவிக்கு முன்னால் உட்காரக்கூடாது. பிள்ளைக்கு சளி பிடிச்சா அம்மா சுக்கு கஷாயம் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் பிள்ளைங்க வீட்டில் இருந்து படிக்கிறாங்கன்னா நீங்களும் பிள்ளைகளோடு சேர்ந்து படிக்க வேண்டும். விவிலியத்தை வாசிங்க, செய்தித்தாளை படிங்க, வேறு புத்தகங்களை படிங்க. நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீ வந்து படிவண்ண நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை எங்கே விட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கக்கூடாது. நீங்களும் முன்மாதிரியாக அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, உங்கள் பிள்ளைங்க நல்லா வளரணும், வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா இன்றைக்கி உங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த மொபைல்லையாவது நோட்டிஃபிகேஷனுக்கு சத்தம் வச்சுருக்காங்கன்னா அதை அப்படி போய் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய கவனம் முழுக்க படிப்பிலே இருக்கும். கல்வி வழியாக நம்முடைய பிள்ளைகள் உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நான் மீன் இருக்கிற கத்தி போல இந்த மொபைலை பயன்படுத்த வேண்டும். எதுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டும் பயன்படுத்தி விட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 மணி ஆன உடனே நம்முடைய அம்மாக்கள் எல்லாம் வெளியில் வருவாங்க. என்ன, பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஒரு பேகு செலவேல போட்டிருப்பாங்க. மொபைலை இப்படியே வச்சுருப்பாங்க. இப்படி கையை ஒரு மாதிரி வச்சு இப்படி மொபைல் பிடிச்சிருக்கிற கை இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி ஒரு மாதிரி ஸ்டைலில் ஆட்டிக்கிட்டே கொண்டுட்டு போவாங்க. அப்படின்னா என்கிட்ட மொபைல் இருக்குது, பெரிய மொபைல் இருக்குதுன்னு அப்படி காட்டுற மாதிரி கொண்டுட்டு போவாங்க. இது ஒரு வகையான நோய். அதாவது எனக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதிய வாட்ச் போடும்போது இப்படி கொண்டு காட்டுவாங்க பார்த்தீங்களா, இப்படியே கை வச்சுப்போம். அது மாதிரி மொபைல் இருக்குன்னு இப்படி காட்டிப்போம். மொபைல் எதுக்கு தேவையோ அதுக்கு வச்சுக்கணும். பேக்குக்குள்ளே வச்சுக்கலாம், எங்கேன்னு வச்சுக்கலாம். இது அதை விட ஒரு பெரிய நோய் என்னன்னு சொன்னால், நம்மளையே நம்ம கடவுள் எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு நம்ம வச்சுருக்கிறாரு. நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே வசதி கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே ஓரளவுக்கு வீட்டு வசதி கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆடைகட்ட வசதி கொடுத்துருக்கிறாரு. இருந்து நாம் பிச்சைக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எப்படி தெரியுங்களா? இது இந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் அதிகம் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு ஒரு லைக்கு போடுங்களேன். சாப்பிட வழி இல்லாதவன் சாப்பாடு கேட்பான். ஏம்மா பசிக்குதுமா, 5 பைசா தாங்க, 1 ரூபா தாங்க அப்படின்னு கேட்பான். பிச்சை எடுக்கிறது தானே. நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு ஒரு லைக்கு போடுங்கன்னா இதுவும் பிச்சை எடுக்கிறது தானே. உங்கள் பிள்ளைங்க யாராவது லைக்கு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்யலை அப்படின்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைங்களோட பேசலேன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகளை மடியில் வச்சு கொஞ்சலேன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைங்களை பாராட்டலேன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைங்களை கண்களை உற்று பார்த்து ரசிக்கலேன்னு அர்த்தம். அதனால தான் அந்த பிள்ளைங்க கண்டவங்கள்ட்ட எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க. எனக்கு லைக்கு போடுங்க. உங்கள் பிள்ளைகளை பிச்சைக்காரர்களாக மாற்ற நீங்கள் ஒருபோதும் துணை போகாதீர்கள். நீங்கள் தாராள மனதுடையவர்களாக இருங்கள். என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பிள்ளைகளை மடியிலே போட்டு கொஞ்சுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை கோதி விடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பாராட்டு வார்த்தைகளை நிறைய சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய தலையிலே கை வைத்து
ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லுகின்ற பொழுது உங்கள் குழந்தைகளுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரையுங்கள். ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு விட்டு அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்திருந்து அன்று நடந்த கதைகளையெல்லாம் பேசுங்கள். பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே என்ன நடந்தது என்று பேசி குதூகூலமாக சந்தோஷமாக ஒருவரை நையாண்டி பேசி நகைச்சுவை பேசி சிரித்து அந்த நாளை சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நன்றி, ஆண்டவரே என் கணவனுக்காக நன்றி, ஆண்டவரே என் மனைவிக்காக நன்றி, ஆண்டவரை இன்று கொடுத்த அற்புதமான வாழ்வுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் ஜெபிக்க போனோம்னா அடுத்த நாள் இன்னும் மிகுதியான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருப்போம். தயவு செய்து உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய கண்களை, உங்களுடைய உணர்ச்சிகளை இந்த பேய்க்குட்டியாகிய மொபைலுக்கு கடன் கொடுத்துக்கிட்டு கடைசி தூங்க போகும்போது ஒருக்கா மொபைலை பார்த்துக்கிட்டு தூங்குறேன் அப்படிங்கிற அந்த நோயாளிகளாக தயவு செய்து மாறாதீர்கள். இதை பார்த்தால் உங்கள் பிள்ளைகளும் கெட்டு போய்விடுவார்கள். ஏனே மொபைல் ஃபோன்னா மீன் வெட்டுற கத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. எங்கே வைக்கணுமோ அங்கே மட்டும் வைங்க. உங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். தூங்க செல்வதற்கு முன்னால் விவிலியத்தை திறந்து திருப்பாடலில் ஒரு பாடலையாவது வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய கையில் நம்மை ஒப்படைத்து விட்டு துயில் கொள்ள செல்வோம். மறுநாள் காலை மிகுதியான ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு கொடுத்து வழி நடத்துவார். ஆமேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம் இது. எழுந்து நிற்போம். நம்பிக்கையோடு நாம் வேண்டுகின்ற போது இறைவன் இல்லை என்று சொல்வதில்லை. இறை நிறைவாக நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த நாளிலே ஜெபிக்கின்ற வேளையிலே ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக அருள் வரங்களை நிறைவாக பொழிவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய குடும்பம் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படட்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள், இன்னும் குடும்பத்திலே இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலேயே நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவருடைய பீடத்திலே அவர்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆசீரை நிறைவாக பொழிய வேண்டும். வல்லமையோடும் ஆற்றலோடும் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும். நம் ஒவ்வொரு வாழ்விலே நலத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வளமான நலமான ஒரு வாழ்வுக்குள்ளாக ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டும். இறை துணை எப்போது நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இறை பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய உடனிருப்பு முழுவதுமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை காத்திட வேண்டும். எப்போது நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு உடனிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் மனதுருகி ஜெபிப்போம். கண்ணீரோடும் உள்ளம் உடைந்த உள்ளத்தோடும் நாம் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் இல்லை என்று சொல்வதில்லை. இதோ நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த இறைவன், தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன இறைவன், திருமுழுக்கின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இறைவன், இதோ இந்த வேளையிலே, இந்த புனிதமான வேளையிலே, இந்த திருத்தலத்திலே ஆண்டவருடைய அடியாருடைய ஆண்டவருக்காக அதனுடைய இன்னுரை இந்த நம் புனிதருடைய திருத்தலத்திலே நாம் குழுமியிருக்கின்ற வேளையிலே நம் இதன் மூலமாக இறைவன் அருள் வரங்களை நிறைவாக இதோ நம்மீது பொழிகின்றார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் வாழ்வு மற்றும் வளமும் நலமுமான அன்பு இறைவா, படைப்பின் தொடக்கத்திலேயே மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து ஒரே குடும்பமாக மனிதன் இணைந்து வாழ செய்தீரே. இதோ இந்த நாளிலே எங்களோருடைய குடும்பத்தையும் கரங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றோம். வல்லமையின் ஊற்றாக விளங்கிய தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மை தேடி ஓடோடி வந்து இதோ ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்கசப்புகள், காயங்கள் ஒவ்வொன்றையும் அகற்றுவீராக. குடும்பத்தில் இருக்கின்ற
பிளவுகளை அகற்றுவீராக. பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ செய்வீராக. தந்தையுடைய இரக்க பெருக்கத்தினாலும் வல்லமையாலும் எங்களை காத்து வழிநடத்துவீராக. ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு வாழவும், ஒருவர் மற்றவருக்காக வாழவும், விட்டு கொடுத்து வாழுகின்ற உயரிய பண்பையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ நிரம்ப கொடுத்து காத்திரு வேண்டும் ஜெபிக்கின்றோம். வலிமையுற்றால் விளங்குகின்ற இறைவா, இதுவுமே நம்பி வந்து ஜெபிக்கின்ற நிரம்பாக பிள்ளைகள் குடும்பங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேண்டலும் கனிவோடு செவி கொடுப்பீராக. எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற கடன் பிரச்சனைகள், நோய்கள், பொருளாதார நெருக்கடிகள் ஒவ்வொன்றையும் அகற்றுவீராக. ஆண்டவரே, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏனும் மற்றவருடைய புரிந்து கொள்ளாமல் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏனும் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகவும் உடைந்து போயிருக்கின்ற பிளவுபட்டு போயிருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, என்னும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இல்லாமல் ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள், ஏனும் அவர்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழல்கள், அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகள், இவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தந்தை, இந்த நாளில் நாங்கள் சிறப்பான விதத்திலே எம் குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். இது புதிய கல்வி ஆண்டை துவங்குகின்ற வேளையிலே பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டு நல்ல முறையில் படிக்கவும், அவருடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையவும் நீர் துணை செய்வீராக. இந்த சிறப்பாக இந்த நாட்களிலே பொதுத் தேர்வு எழுதி முடித்துவிட்டு, சிறப்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்துவிட்டு கல்லூரியிலே செல்வதற்காக வாய்ப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நினைத்த கல்லூரியில் நினைத்த இடங்கள் கிடைக்கவும், அதுமல்ல பிள்ளைகள் எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையும் செய்வீராக. ஆண்டவரே, அடுத்து கல்லூரி படிப்புக்கு செல்கின்ற வேளையிலே தங்களுடைய கடமையை உணர்ந்து கொண்டவர்களாக பிள்ளைகள் விளங்கவும், தவறான பாதையிலே தவறான பழக்க விளக்கங்களுக்கு பிள்ளைகள் அடிமையாகி விடாமல் நேரே அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் சிறப்பாக வருகின்ற ஆண்டிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டினுடைய தொடக்கத்திலே தங்களுடைய கடமை உணர்ந்தவர்களாக அந்த பிள்ளைகள் நல்லவரை படிக்கவும், கிடைக்கின்ற நேரங்களை வாய்ப்புகளையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளவும், வீண் பொழுதுபோக்குகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் இடம் கொடாமல் தங்களுடைய கல்வியிலே அவர்கள் முழு கவனம் செலுத்தி அவர்கள் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வதும், அவர்கள் தூய் ஆவியின் வல்லமை நிறைவாக கொடுத்து ஆவியினால் அந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் என்ன வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்ன திருமண வார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொரு குழந்தையும் கரங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் புதிதாக இந்த ஆண்டிலே வெள்ளி செல்லவிருக்கின்ற சிறு குழந்தைகளும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு உடனிருந்து வழிநடத்தி செல்வீராக. அப்படியே வாழ்வு சிறப்பாக அமைவும், வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே அவர்கள் தங்களுடைய கடமை உணர்ந்து செயலாற்றவும், ஏனும் அவருடைய நல்ல பள்ளி கல்லூரிகளிலே பிள்ளைகளுக்கு கிடைத்து அவர்கள் நல்ல முறையில் படிக்கவும் நீ துணை செய்வீராக. தந்தையுடைய ஆவியினால் ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பப்படவும், இது ஞானத்தையும் அறிவின் ஆற்றல் நிரம்ப பெற்றுக் கொண்ட பிள்ளைகளாக அவர்கள் சிறந்தோகம் செய்வீராக. அதை ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கின்றோம். பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஒப்புக் கொடுக்கின்றோம். பெற்றோரும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக அர்ப்பணத்தோடு உழைக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்வை ஆசிரியப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் அர்ப்பண உள்ளத்தோடு தொடர்ந்து செயலாற்றவும், கடமையை உணர்ந்து அவர்கள் வெளிபுரியவும் துணை நிற்பீராக. நம்முடைய இரக்க பெருக்கத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இன்னும் படித்து விட்டு வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். தந்தையை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏனும் வேலைக்காக காத்துக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து காத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பில் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமைய செய்வீராக. தந்தை, இன்னும் பல்வேறு தேவைகளோடு இதோ இந்த ஆலயத்திலே கூடிவன் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கு கனிவோடு செவி கொடுப்பீராக. அவருடைய உள்ளத்தோடு வந்திருக்கிற மக்கள் இதோ குடும்பத்திற்காக, தனக்காக, தன்னை சுற்றி வாழ்கிற நன்மை ஏழருக்காக ஜெபிக்கின்றவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களுக்கு சனியோடு செவி கொடுப்பீராக. ஆண்டவரே, உலகிற்காக ஜெபிக்கின்றோம். போர்கள் வன்முறைகள் அமைந்து ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியான சமாதானமான அமைதியான வாழ்க்கை வாழ செய்வீராக. போர்களினால் வன்முறைகளை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக, குழந்தை தொழிலாளர்களாக மாற்றப்பட்டிருக்கின்ற குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவும், குழந்தை பருவத்துக்குரிய அனைத்து வாய்ப்பு வசதிகளும் பிள்ளைகள் பெற்று வாழ செய்வீராக. தந்தையே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதயத்தின் ஆழத்திலும் இடமேறெடுக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் கனிவோடு செவிசாய் தருள் புரிந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல் சிறப்பு காணிக்கை இப்போது நடைபெறுகின்றது. நாயகா இறைவா, இன்றும் என் அன்பை பலியாக ஈர்ப்பார். நாயகா இறைவா, இன்றும்
நீ ஏற்கும் என் வாழ்வு நருளன்பில் நிலை பெறுமே. நெஞ்சநாயகா இறைவா என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நான் உந்தன் கோவிலில் ஏற்றி வைத்தார். என்னை உன் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என்னை உன் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என் இயேசுவே என்னை தருகின்றீர். என் நெஞ்சநாயகா இறைவா என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமாய் இறைவனுடைய திருவடியில் நாம் அனைவரும் ஒரே குழுமமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக பலி தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றது ஆகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்று